श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं क्रियात्। वक्तारमासाद्यगमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत्। निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम्। शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमभूद्ययां किङ्करीयस्य सामाया शङ्कराचार्यमाश्रये। प्रह्लादवरदो देवो यो नृसिंहः परो हरिः नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे। श्रीसच्चिदानन्दशिवाभिनव्य नृसिंहभारत्यभिधान्यतीन्द्रान् विद्यानिधीन् मन्त्रनिधीन् सदात्मनिष्ठान् भजे मानवशम्भुरूपान्। सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीम्। विवेकिनं महाप्रज्ञं धैर्यौदार्यक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे। अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये। विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्। ஓம். நம்ம போன சில நாட்களாக ஆச்சாரியாளின் சதுசூத்ரி பாஷ்யத்தை பார்த்துன்னு வந்தோம். அதாவது பிரம்மசூத்திரத்தின் முதல் 4 சூத்திரங்கள், 4 அதிகரணங்கள், அதோடைய பாஷ்யத்தை பார்த்துட்டு இருந்தோம். இதுல நம்ம 4வது சூத்திரத்தின் பாஷ்யத்தை பார்த்துன்னு வரோம். அதுல 2 பூர்வ பட்சிகள் உண்டு. ஒண்ணு பாட்ட மீமாம்சகர். அவர் சொல்றார், வேதாந்தத்தினால பிரம்மம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். 2வது பூர்வ பட்சி பிராபாகர மீமாம்சகர். அவர் சொல்றார், வேதாந்தத்தினால பிரம்மம் சொல்லப்படுறது, ஆனா அது ஒரு ஞானத்தோடைய மட்டும் விடல. அது பிரம்ம ஞானத்தை சொல்லிட்டு அந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணணும். அப்படி உபாசனை பண்ணேன்னா மோட்சம் கிடைக்கும். இப்போ இந்த அதிகரணத்துல சமன்வயாதிகரணம்னு பேரு. ரொம்ப முக்கியமான அதிகரணம். அதுக்கு பாஷ்யம் ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஆச்சாரியால் நிரூபணம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, ஒண்ணு, இந்த சாஸ்திர யூனத்துவ அதிகரணத்துல இந்த பிரம்மம் சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த பிரம்மங்கிறது சாஸ்திரத்தினால நிரூபிக்கப்படுறது, சாஸ்திரத்தினால தெரியப்படுறது நமக்கு இந்த பிரம்மத்தை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த பாட்ட மீமாம்சகரை நிராகரணம் பண்ணிட்டு என்ன அவர் ஸ்தாபிக்கிறாருன்னா, இது சாஸ்திரத்தினால்தான் தெரிய முடியும் பிரம்மத்தை அப்படின்னு நிரூபணம் பண்றார். அதுதான் முக்கியமான பிரமாணம். மற்ற பிரமாணங்கள் நம்மளுடைய அனுபவம், அனுமான பிரமாணங்கள், அதெல்லாம் இந்த சாஸ்திரத்தின் முக்கிய பிராமணியத்தை உபஜீவிச்சுட்டு இருக்கு. அதாவது அந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு நம்ம அனுமானத்தை பிரயோகப்படுத்தலாம், நம்ம அனுபவத்தை பிரயோகப்படுத்தலாம். ஆனா அது தனி பிரமாணமாக இல்லை. இந்த ஸ்ருதி தான் முக்கியமான பிரமாணம் அதுன்னு சொல்ல வந்தார். இப்போ இந்த பிராபாகர மீமாம்சகரை நிராகரணம் பண்றதுல என்ன ஆச்சாரியாளுக்கு அபிப்பிராயம்னா, இந்த பிரம்மங்கிறது உபனிஷத்களால சொல்லப்படுறது, அந்த பிரம்ம ஞானத்தினால மோட்சம்னு கூட சொல்லப்படுறது. அதனால இத வெறும் ஞானத்தை சொல்லிட்டு உபாசனையை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த பிரபாகர மீமாம்சகர் சொல்லியிருந்தாரு. அதை நிராகரணம் பண்ணும்போது அவர் சொல்றார், இந்த மோட்சம் இருக்கு, இந்த மோட்சம்ங்கிறது ஒரு நித்திய மோட்சமாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு உபாசனையால அடைய முடிய ஒரு மோட்சமாக இருக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு மோட்சத்தையும் அடைகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு நித்திய மோட்சமாக இருக்காது. ஏன்னா அது அடையும் போது அந்த மோட்சத்தின் பிறப்பு, எந்த ஒரு வஸ்துக்கு பிறப்பு இருக்கோ அதுக்கு இறப்பும் இருக்கு. அது ஒரு துருவமான ஒரு நியத்தி. அது அதை மாற்ற முடியாது. அதனால ஒரு உண்டாகப்படுற மோட்சம் அனித்தியமான மோட்சமாக இருக்கும். அதனால இது உபாசனையால உண்டாக்க முடியாது. சரி, இதுக்கு பிராபாகர மீமாம்சகர் சொல்றார், இல்ல நீங்க இப்படி சொல்றீங்களே அது உண்டாக்க முடியாதுன்னு, இப்ப ஞானத்தினால உண்டாக தானே செய்யறது அது. இப்போ நீங்க பிரம்ம ஞானத்துக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி யாருமே நான் முக்தன்னு சொல்லல.
பிரம்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் முக்தம்னு சொன்னோம்னா, அப்பன்னா அது வந்து ஞானத்தினால வந்து அந்த மோட்சம் உண்டாகிறது இல்லையா? அதனால நீங்க அத்வைதிகள் சொல்ற மோட்சமும் அனித்தியமான மோட்சமாகத்தானே இருக்கும். எப்படி வந்து நீங்க என்னை, அதாவது நான் ஒரு பிராபாகர மீமாம்சகர்ன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. நான் வந்து என்ன சொல்றேன், உபாசனையால மோட்சத்த அடைய முடியும்னு சொல்லும்பொழுது, நீங்க சொல்றீர்கள் அத்வைதிகள், அது வந்து அனித்தியமான மோட்சமாக இருக்கும்னு. அப்படி சொல்லட்டும், நீங்க என்ன சொல்றீர்கள்? ஞானத்தினால தான் மோட்சம் வரும். இந்த ஞானத்தினால மோட்சம் வந்தேன்னா, அப்பேற்பட்ட மோட்சமும் ஞானத்தினால உருவாகிறது இல்லையா? அது உருவாகிறதுனா என்ன அர்த்தம்? உண்டாகிறது. உண்டாகிறதுனா என்ன அர்த்தம்? அதுக்கு பிறப்பு இருக்கு. அப்படின்னா அதுவும் அனித்தியமாகத்தானே இருக்கும். அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு ஆச்சரியார் சொல்றார், இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா, நாங்க வந்து மோக்ஷ வந்து பிரம்ம ஞானத்தினால அடைகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மோக்ஷ ஸ்திதியை அடையல நம்ப. மோக்ஷங்கிறது ஒரு அவஸ்தா கிடையாது. அவஸ்தா விசேஷம் கிடையாது. முன்னாடி நான் சம்சார அவஸ்தால இருந்தேன். இப்ப நான் மோக்ஷ அவஸ்தாக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன? என்னோட உண்ம ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது நான் அஞ்ஞான அவஸ்தையில இருக்கும்போது கூட நான் முக்தனாகத்தான் இருந்தேன். அந்த விஷயம் எனக்கு தெரியல. கழுத்துல போட்டுட்டு இருக்கிற செயின நம்ம வந்து தொலைஞ்சிடுத்துன்னு நினைச்சு எல்லா இடத்துல தேடிட்டு, கடைசியில வந்து நம்ம கழுத்துல தான் இருக்குன்னு வந்து ஒரு நண்பர் சொல்லும்போது திருப்பி பார்த்தோம். ஆனா கழுத்துல தான் இருக்கு. கிடைச்சிருத்து அப்படிங்கிறோமே. அப்படின்னா அந்த செயின் வாஸ்தவமா தொலைஞ்சு போச்சா? ஒரு அஞ்ஞானத்தினால தொலைஞ்சு போயிடுத்துன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஞானம் என்ன பண்றது? அந்த செயின நம்ம அடையறோமா? இல்ல. அந்த அஞ்ஞானத்த விலக்குறது அவ்வளவுதான். அதே மாரி தான் இதுவும். நம்மளுடைய உண்ம ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்த அஞ்ஞானத்தினால நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம வந்து ஒரு பரிச்சின்னமான ஜீவன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இந்த ஞானம் என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய உண்ம ஸ்வரூபம் என்னன்னு காட்டுறது. அவ்வளவுதான். இத காட்டுறதுக்கு தான் வந்து உபனிஷத்கள்லாம் வந்திருக்கு. இதுதான் உபனிஷத்களுடைய பரம தாத்பரியம். இதுதான் வந்து இந்த அதிகரணத்துடைய தாத்பரியம். இப்போ நம்ம முந்தின சொற்பொழிவுல என்ன பார்த்தோம்னா, இந்த பூர்வபக்ஷி சொல்றார், இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்ப நம்ம ஆத்மான்னு நெனைக்கிறோமே, அது அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஒரு மித்யா ஞான நிமித்தமாக இல்ல இது. ஒரு அத்தியாச நிமித்தமாக இல்ல. இது வந்து ஒரு கவுன பிரயோகம். கவுன பிரயோகம்னா என்ன அர்த்தம்னா, ஃபிகரேட்டிவ் யூசேஜ்ன்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு ரொம்ப சாமர்த்தியமான ஒரு பையன் இருந்தான்னா, அவன வந்து ஒரு சிங்கக்குட்டி அப்படிங்கிறோம். சிம்ஹோ மாணவகः. இந்த பையன் இந்த மாணவன் சிங்கம் போல இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நமக்கும் தெரியும் அவன் சிங்கம் கிடையாதுன்னு தெரியும். இந்த வக்தாவுக்கும் தெரியும் அவன் சிங்கம் கிடையாது, அவன் பையன் தான். ஆனா, அவ்வளவு பிரமாதமா பேசுறான். அவ்வளவு வாக்சாதுரியம் இருக்கு அவனுக்கு. அவ்வளவு வந்து புத்தி தீக்ஷ்ணியம் இருக்கு அவனுக்கு. அப்படின்னு நினைச்சுட்டு அவன் சிங்கம் போல இருக்கான் அப்படிங்கிறோம் இல்லையா? இல்லன்னா வந்து ஒருத்தன் வந்து அ ஒரு ராஜா வீரனாக இருக்கான். சிங்கம் போல சண்டை போட்டான் அப்படிங்கிறோம் இல்லையா? நமக்கும் தெரியும் அந்த ராஜா சிங்கம் கிடையாதுன்னு தெரியும். ஆனா எதுக்கு சொல்றோம்? அவனுடைய அ ஷௌரியத்த பார்த்து சொல்றோம் நம்ம அப்படின்னு. இது வந்து கவனப்பிரயோகம். இப்போ இந்த உடம்ப வந்து நான்னு சொல்றதுனால தானே வந்து அத்வைதிகள் சொல்றார். இந்த இந்த சம்சாரம்ங்கிறது அத்தியஸ்தமாக இருக்கு. இந்த உடம்புல வந்து ஆத்ம புத்திங்கிறது அத்தியஸ்தமாக இருக்கு. அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் வந்து அத்தியாச நிமித்தமாகன்னு சொல்றாரு. ஒரு தப்பான புரிதல நிமித்தமாக. ஆத்மா என்னன்னு தெரியாததுனால, அனாத்மாவாக ஆத்மாவா நினைச்சுட்டு இருக்கோம். இப்படி நீங்க சொல்றீங்களே, அது கிடையாது. இது சிம்ஹோ மாணவகः போல வந்து கவனப்பிரயோகம் அப்படிங்கிறார். அத்ராहुः தேகாதி व्यतिरक्तस्य आत्मनः आत्मीये देहादौ अहम् अभिमानः கௌணः ந மித்யேதி சேத் ந. இதுக்கு ஆச்சாரியார் சொல்றார், ந இல்ல. எங்க வந்து இந்த 2 வஸ்துக்களுக்கும் பேதம் வந்து நன்னா தெரிஞ்சிருக்கோ, அங்க ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவுடைய விசேஷணத்தோடையோ, இல்லன்னா அந்த இன்னொரு அ வஸ்துவுடைய பேரோடையோ நம்ம வந்து அழைக்கிறது, அது வந்து கௌனப்பிரயோகம். ஆனா எங்க அந்த வஸ்து பேதம் நமக்கு தெரியலையோ, அங்க ஒண்ண இன்னொன்னாக நம்ம நினைக்கிறது ஒரு தப்பான புரிதல், ஒரு பிரமம் தான். அதான் சொல்றார்,
பிரசித்த வஸ்து பேதஸ்ய கவுணத்துவ முக்கியத்துவ பிரசித்தேஹே. எங்க வந்து அந்த பேதம் வந்து நன்னா தெரிஞ்சிருக்கோ, அந்த வஸ்து பேதம் வந்து பிரசித்தமாக இருக்கோ, அங்க கவுணத்துவம்ங்கிறது முக்கியமாக பிரயோகப்படுத்திருக்கு. அதாவது இங்க சிம்ஹோ மாணவகः போல यस्य हि प्रसिद्धो वस्तुभेदः यथा केसरादिमान् आकृतिविशेषः अन्वयव्यतिरेकाभ्यां सिंहशब्दप्रत्ययभाक् मुख्योऽन्यः प्रसिद्धः ततश्चान्यः पुरुषः प्रायिकैः क्रौर्यशौर्यादिभिः सिंहगुणैः सम्पन्नः सिद्धः तस्य तस्मिन् पुरुषे सिंहशब्दप्रत्ययो गौणो भवतः न अप्रसिद्धवस्तुभेदस्य. எங்க வந்து அந்த வஸ்து பேதம் பிரசித்தமாக இருக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். எங்க வந்து ஒரு சிம்ம சப்த பிரத்யயத்தினால நமக்கு என்ன மனசுல என்ன தோன்றது? கேசராதிமான் ஆக்கிருதி விசேஷக அப்படின்னு தோன்றது. அதாவது ஒரு பிடரி முடி இருக்கக்கூடிய வந்து ஒரு விலங்கு அப்படின்னு தெரியுறது இல்லையா? சிம்ஹம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சிம்மம் மூஞ்சி நமக்கு மனசுக்கு முன்னாடி வருது. அது வந்து அந்த அன்மய வத்திரேகம். அதாவது இந்த சிம்மம்னு சொன்னா இப்படி இததான் சொல்றாருன்னு நமக்கு வந்து மனசுல தோன்றது. அதனால வந்து அந்த சிம்மம்னா என்னன்னு நமக்கு தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம். 2வது இந்த புருஷக அப்படின்னு சொல்லும்போது, அந்த புருஷன்னா யாருன்னு தெரியுறது. ஆனா, அந்த அந்த புருஷன பார்த்து நம்ம சிம்ஹம்னு ஏன் சொல்றோம்? கிரௌரிய ஷௌர்யாதிபிஹி சிம்ஹ குணைஹி சம்பன்னஹ சித்தஹ. ஏன்னா, அந்த மனுஷன்கிட்ட சிங்கக்குள்ள சிங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய வந்து தர்மங்கள்லாம் அவன்கிட்டயும் இருக்கு. என்னது? கிரௌரிய ஷௌர்யாதிபிஹி. அதாவது குரூரத்தன்மை, ஆ ஷ் அ வீர வீரம் அதெல்லாம் வந்து சிங்கத்தோடயே நம்ம வந்து சேர்ந்து இருக்கிற வந்து தர்மங்கள்னு நெனைக்கிறோம் நம்ப. அது ரொம்ப கொடூரமாக இருக்கு. அது ரொம்ப அ வீரமாக இருக்கு. அப்படின்னு நெனைக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு மனுஷன்கிட்டயும் அதே குணங்கள் இருக்கும்போது, சிம்ம குணங்கள் இருக்கிறதுனால, அந்த குணத்தினால வந்து நம்ம அந்த கவுன பிரயோகம் பண்றோம் நம்ப. தஸ்ய தஸ்மின் புருஷே சிம்ம சப்த பிரத்யயோ கவுனோ பவதः. அப்பேற்பட்ட மனுஷன்கிட்ட நம்ம வந்து அந்த மனுஷன பார்த்து நம்ப சிம்ஹம் அப்படின்னு வந்து நம்ம சிம்ஹோ புருஷக அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து ஒரு கவுன பிரயோகமா இருக்கு. ஆனா எங்க அந்த வஸ்து பேதம் நமக்கு தெரியலையோ, அங்க அப்படி பண்ண முடியாது. ந அப்பிரசித்த வஸ்து பேதஸ்ய. தஸ்ய தூ அந்யத்ர அந்ய சப்த பிரத்யயோ பிராந்தி நிமித்தாவேவ பவதः ந கவுன. அதான். எங்க வந்து அந்த வஸ்து பேதம் வந்து பிரசித்தமாக இல்லையோ, அங்க ஒரு விஷயத்த பார்த்து இன்னொரு சப்த பிரத்யயத்த நம்ம வந்து பிரயோகப்படுத்தினோம்னா, அது வந்து பிராந்தியனால தான் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு திருஷ்டாந்தம். யதா மந்தாந்தகாரே ஸ்தாடுரயம் இதி அக்ருஹ்யமான விசேஷே புருஷ சப்த பிரத்யயம் ஸ்தானு விஷயம். இப்போ வந்து மந்தாந்தகாரத்துல, அதாவது இருட்டும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, நடுவாந்திரமா இருக்குது. அப்போ வந்து அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் இருக்கிற நிலையில, நம்ம தூரக்க ஒரு வஸ்துவ பார்க்கிறோம். தூண பார்க்கிறோம். அந்த தூண பார்த்துட்டு ஒரு மனுஷன் அங்க நின்னுட்டு இருக்கானோன்னு ஒரு பிரம வருது நமக்கு. அங்க நமக்கு தூண் என்னன்னு தெரியும், மனுஷன் என்னன்னு தெரியும். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய வஸ்து என்னன்னு தெரியல நமக்கு. அதனால அந்த ஒரு அஞ்ஞானத்தினால அந்த தூண பார்த்துட்டு இது வந்து புருஷக அப்படின்னு ஒரு சொன்னோம்னா, அது வந்து பிராந்தி நிமித்தமாகத்தான் இருக்கே தவிர, அது கவுனமாக இல்ல. அது கவுன பிரயோகம் கிடையாது அப்படிங்கிறார். यथा वा शुक्तिकायाम् अकस्मात् रजतम् இதம் இது நிश्चितौ शब्द प्रत्ययो. இப்போ இங்க வந்து ஒரு சுக்திகைய பார்த்துட்டு, இது ரஜதம்னு நம்ம நிச்சயாத்மகமான ஒரு ஞானம் வருது நமக்கு. நிச்சயாத்மகம்னா அது சத்தியம் இல்ல. ஆனா நமக்கு வந்து அது சத்தியம் போல தெரியுது. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். தெளிவா வந்து இது ரஜதம் போல தான் இருக்கு. அப்படின்னு அத எடுக்க போறோம் நம்ம. நமக்கு அது சுக்திகேன்னு தெரிஞ்சேன்னா நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம அ அ அதுக்கு நமக்கு பிரவிற்த்தி வருதே, அந்த பிரவிற்த்தி எதனால வருது? நமக்கு நிச்சயம் அது. மனசுல நமக்கு வந்து நமக்கு நிச்சயாத்மகமாக இருக்கு. இது வந்து ரஜதம் தான் அப்படின்னு. அதனால நம்ம நெனச்சுண்டு அத போய் எடுக்க போறோம் இல்லையா? அதுவும் என்ன? அதுவும் பிராந்தி தான். அது கவனப்பிரயோகம் இல்ல. எனக்கு அது வந்து ரஜதம்னு நான் வந்து கவுனமாக நெனச்சேன்னா, அது எதுக்கு அங்க பிரவிற்த்தி வருது எனக்கு? அதனால தான் சொல்றார், தத் தேகாதி சங்காதே அகம் இதி நிருபசாரேண சப்த பிரத்யயோ ஆத்ம அனாத்ம அவிவேகேன உற்பத்தியமானோ கதம் கவுனோ சக்கியோ வதிதம் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இந்த உடம்பும் அந்த உடம்ப சேர்ந்து இருக்கக்கூடிய மனசு தேகாதி சங்காதங்கள்லாம் இருக்கே அப்பேற்பட்ட அனாத்ம விஷயத்துல அகம்னு வந்து ஒரு நிருபச்சாரிகமான ஒரு பிரயோகம் இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சுட்டே இந்த உடம்பு மனசு இந்த நான் இல்லைன்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த உடம்பு வந்து அடிபட்டனா எனக்கு அடிபடுறது நம்ம வேதனைப்படுறோமே. இந்த மனசு வந்து கோவப்பட்டனா எனக்கு கோவம் வருதுன்னு நம்ம பண்றோமே. இது வந்து இது உபச்சாரத்துக்காகவா பண்றோம் நம்ப? இதுக்கு நம்ம ரொம்ப உதவியாக இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு கவனப்பிரயோகப்படுத்திண்டு, இந்த மனசுக்கு தான் எனக்கு கோவம் வருதுன்னு நெனச்சுட்டா நம்ம வந்து எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றோம். இல்லையே! அப்படி நம்ம நெனச்சுட்டோம்னா, இந்த உடம்பு என்ன வேணாலும் ஆகட்டும்னு விட வேண்டியது தானே. அது அனாத்ம வஸ்துவாச்சுன்னு விட வேண்டியதானே. ஏன் விடல நம்ப? அத ஏன் நம்ம இவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாக்கிறோம்? அதுக்கு ஏதோ ஒண்ணுன்னா இவ்வளவு வந்து நம்ம வருத்தப்படுறோம். ஏன்னா, நமக்கு அது வந்து ஔபசாரிகமாக இது நான்னு சொல்லல. இது வாஸ்தவமாக நான்னு நம்பிண்டு பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நிச்சயாத்மகமாக சுக்திய பார்த்துட்டு இது ரஜதம்னு நமக்கு நெனச்சுன பிரவருத்தி வருதோ, அதே மாதிரி இந்த உடம்புலயும், மனசுலயும் நிச்சயாத்மகமாக அகம்னு வந்து ஒரு பிரத்யயம் இருக்கு. அது வந்து ஒரு கவுன பிரத்யயம் கிடையாது. அது வந்து மித்யா நிமித்தமான, பிராந்தி நிமித்தமான பிரத்யயம் தான் அது. அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். எப்படி அது கவுனம்னு சொல்ல முடியும்? கதம் கவுனம் சக்யோ சக்யோ வதிதும் அப்படின்றார். அவரு சொல்றார், இந்த பூர்வ மீமாம்சகர், இது வந்து நீங்க வந்து தெரியாதவரெல்லாம் வந்து அப்படி சொன்னான்னா வந்து நீங்க சொல்லலாம். அவாளுக்கெல்லாம் வந்து விவேகம் இல்ல. அவாள்லாம் அவிவேகிகளா இருக்கா. அதனால வந்து அவ உடம்புலயும், மனசுலயும் அகம்னு வந்து அவளுக்கு பிரத்யயம் வருது. ஆனா, இந்த மீமாம்சகர் இருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த உடம்பும், நானும் ஒண்ணு இல்லன்னு தெரியும். அவர் நான் இந்த வந்து பிரயோகப்படுத்தினேன்னா, அது ஒரு கவனமாகத்தான் பிரயோகப்படுத்துறேன்னு அவர் சாதிக்கிறார். இதுக்கு ஆச்சாரியர் சொல்றார், இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பண்டிதர்களுக்கும், பாமரர்களுக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறார். ஆத்ம, அநாத்ம விவேகினாம் அப்பி பண்டிதானாம் அஜாவிபாலானாம் இவ அவிவிக்தௌ சப்த பிரத்யயௌ பவதः அப்படிங்கிறார். இங்க வந்து விவேகிகள்னு சொல்லக்கூட படுற வந்து பண்டிதர்கள் எடுத்திருந்தாலும் அவாளுடைய சப்த பிரத்யம் இந்த உடம்பும் மனசும் பார்த்து அகம்னு சொல்ற பிரத்யமும் ஆடு மாட மேய்க்கிறவனை போலத்தான் இருக்கு அப்படின்னா அவளுடைய எப்படி வந்து சாஸ்திர சம்ஸ்காரம் இல்லாதவர்கள் எப்படி வந்து இந்த உடம்புல மனசுல வந்து அகம்னு வந்து நினைச்சுக்கிறாரோ அதே மாதிரித்தான் சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி இந்த கர்மாவை பண்ணக்கூடிய வந்து மீமாம்சகர்களுக்கும் இவாளுக்கும் வித்தியாசம் கிடையாது இந்த விஷயத்துல. நிறைய சாஸ்திர சம்ஸ்காரம் இருக்கே தவிர ஆனா அவளுக்கு வேதாந்த சம்ஸ்காரம் இல்லாததுனால அதை ஒழுங்கா அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காததுனால அவள்லாம் அந்த உடம்ப வந்து நான் நினைச்சுக்கிறதும் இந்த மனசை நான் நினைச்சுக்கிறதும் அந்த விஷயத்துல அந்த அம்சத்துல அவள்லாம் அஜாவிபாலினாம் அப்படிங்கிறார். அஜாவிபாலானாம் அப்படின்னா இந்த வந்து ஆடு மேய்க்கிறவர்களை போல வந்து ஒரு அவிவேக நிமித்தமாகத்தான் வந்து அவளும் இந்த பிரயோகத்தை பண்றார் அப்படிங்கிறார். தஸ்மாத் தேகாதி வத்திரிக்த ஆத்ம அஸ்தித்வவாதினாம் தேகாதௌ அகம் பிரத்யு மித்யைவ ந கவுனக. அதனால இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மா இருக்குன்னு வந்து ஒருத்தர் நம்புறாளே அவளும் வந்து இந்த உடம்ப பார்த்துட்டு நான் சொல்றது வந்து ஒரு மித்யா பிரத்ய நிமித்தமாகத்தான் இருக்கே தவிர அது வந்து கவுன பிரயோகம் கிடையாது. தஸ்மாத் மித்யா பிரத்யய நிமித்தத்வாத் சரீரத்வஸ்ய சித்தம் ஜீவதோபி விதிஷः அசரீரத்வம். இங்க எங்க ஆரம்பிச்சதுன்னா இங்க நம்ம நம்ம சொன்னோம் இங்க ஜீவன் முக்தி எப்படி நடக்கிறது அப்படின்னா இந்த உடம்பு இருக்கும் போதே வந்து ஜீவன் முக்தாள்லாம் சொல்றா எனக்கு வந்து உடம்பு கிடையாது. ஏன்னா இந்த சரீரத்துவம் வந்து எதனால உண்டாகிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா வந்து பூர்வ பக்ஷி சொன்னார் இந்த உடம்புனால பண்ணக்கூடிய கர்மாத்தினால தான் வந்து சரீரத்துவம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம சொன்னோம் இல்ல இல்ல அது முடியாது. ஏன்னா வந்து இந்த உடம்பு பண்ற கர்மாவனால தான் வந்து இந்த உடம்பு சம்பதம் வருதுன்னா இந்த உடம்பு எப்படி வந்தது முதல்ல? அடுத்த உடம்பு பண்றதுக்கு நீங்க வந்து வந்து இந்த உடம்பு பண்றது வந்து கர்மான்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து சரி அப்ப இந்த உடம்பு பண்றதுக்கு என்ன எது காரணம்? முந்தின ஜென்மத்துல பண்ணக்கூடிய கர்மம். அது எப்படி பண்ணேன்? அது ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரம் எப்படி வந்தது? அதுக்கு முந்தின ஜென்மம். அப்படின்னு எந்த ஒரு உடம்பும் பூர்வ உடம்பு பண்ண கர்மாவுடைய பலமாக நம்ம வச்சுட்டோம்னா, இது வந்து ஒரு அந்த பரம்பராவாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த அனாதி
அந்த உடம்பும் ஆத்மாவும் வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த அனாதி இது. இது வந்து இப்படி கர்ம சம்பந்த நிமித்தமாக உடம்புன்னு சொல்றதுக்கு பதிலா, அது வந்து ஒரு அத்தியாச நிமித்தமாக இந்த உடம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து தேவல. அத்தியாச நிமித்தமாக உடம்பு வருதுனால, இந்த உடம்புடைய அந்த அபிமானம் இருக்கே, அதுவும் அத்தியாச நிமித்தமாகத்தான் இருக்கு. அதனால தான் சொல்றோம், யாரு வந்து ஜீவன் முக்தாளா இருக்காளோ, அவளுக்கு ஞானம் வந்ததுனால, அவளுக்கு இந்த உடம்பு இருக்கும்போதே அவ சொல்றா, எனக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லங்கிறார். ஏன்? ஏன்னா அவளுக்கு தெரியும். இந்த உடம்புங்கிறது மித்யைன்னு தெரியும் அவளுக்கு. அதனால ஷரீரம் இருக்கும்போதே வந்து அவ வந்து, நாங்க ஜீவன் முக்தாளாக இருக்கோம். எனக்கு இந்த உடம்பு பண்ற வந்து எந்த கர்மாவோ, இந்த உடம்பு அடையிற எந்த கர்ம பலத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லன்னு அவ வந்து சந்தோஷமாக இருக்கா. ஏன் இருக்கா? ஏன்னா அவளுக்கு தெரியும். இந்த அசரீரத்துவம் தான் அவளுடைய வந்து ஸ்வபாவம்னு தெரியும். இந்த சசரீரத்துவம்ங்கிறது அத்தியாச நிமித்தமாக இருக்கு, அவித்ய நிமித்தமாக இருக்குன்னு தெரியும் அவளுக்கு. அதனால சொல்றார், இந்த மித்யா பிரத்யய நிமித்தத்வாத் சசரீரத்வஸ்ய சித்தம் ஜீவதோபி விதுஷः அசரீரத்வம். அதனால தான் சொல்றோம் நாங்க, விதுஷர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள், அவளுக்கு வந்து உயிரோட இருக்கும்போதே அவளுக்கு வந்து உடம்பு கிடையாது. அசரீரத்துவம் தான் அவளுக்கு அப்படின்னு சொல்றோம் நாங்க. இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டோம்னா, அதுக்கு சொல்றார், ததாச்ச பிரம்மவித் விஷயா ஸ்ருதிஹி தத்யதா அஹிர்நிர்வ்யயனி வல்மீகி மிருதா பிரத்யஸ்தா ஷயீத ஏவமேவேதம் ஷரீரம் ஷேதே அத அத அயம் அஷரீரோ அமிர்தः பிராணோ பிரம்மைவ தேஜ ஏவ இதி. இங்க பிரம்மவித், அதாவது பிரம்மத்தை தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஞானி இருக்காளே, அந்த ஞானிய பத்தின ஒரு ஸ்ருதி இது. பிருஹதாரண்யக உபநிஷத்துல வருது இது. எப்படி வந்து பாம்பு ஒரு மண் புத்து, அந்த பாம்பு வந்து என்ன பண்றதுன்னா, அந்த மண் புத்துல தன்னுடைய தோல விட்டுட்டு வெளியில வந்துடுறது அது. அதாவது மிருத்தமான வந்து ஒரு சரீரத்த விட்டுட்டு, உயிரோட இருக்கும்போதே அது வெளில வந்துருது அது. அந்த ஒ அ எப்போ அந்த அந்த பாம்பு தோலு அந்த வெளியில இருக்கோ, அந்த பாம்பு தோலு மேல அந்த பாம்புக்கு அபிமானமே கிடையாது. அது வந்து மிருத்தமாக இருக்கு அது அங்க. அப்படி மிருத்தமாக இருக்குன்னா என்ன? அபிமானம் இல்லாம இருக்கு அந்த பாம்புக்கு, அந்த உடம்பு மேல. அதே மாதிரி தான் வந்து இந்த உடம்பு இருக்கே, ஒரு விதுஷனுக்கு, ஒரு ஞானிக்கு இந்த உடம்பும் மிருதமாக இருக்கு. மிருதமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது வந்து உயிரோடு இருக்கும்போதே அது தன்னோடது இல்லன்னு நெனச்சுக்கிறாரு அவர். அவருக்கு அதுல வந்து ஆத்ம அபிமானம் இல்ல. இந்த ஆத்மாவனால தான் நம்ம வந்து ஜீவன் தரோம் இந்த உடம்புக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த உடம்பின் ஜீவம் எதுன்னா, இந்த ஆத்ம ஸ்வரூபம் தான் அதுக்கு ஜீவம். அதுக்கு உயிர் அதுதான். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யத்துடைய பிரதிபலனம். அதனால இவர் என்ன சொல்றாரு, எப்படி வந்து பாம்பு தன்னுடைய பழைய தோல விட்டுட்டு வெளியில வந்துடுறதோ, அதே மாரி ஜீவன் முக்தாள்லாம் இந்த உடம்போடைய சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளே தவிர, இந்த உடம்புல அவளுக்கு அபிமானம் கிடையாது. இங்க என்ன சுவாரஸ்யம்னா, எந்த க்ஷணத்துல வந்து பிரம்ம ஞானம் வருதோ, அந்த க்ஷணத்துல இருந்து அவ முக்தாளாக இருக்கா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எந்த சப்தத்தினால வருதுன்னா, அத சப்தம். அத அயம் அஷரீரக அப்படிங்கிறோம் இல்லையா? அவர் வந்து இந்த ஞானி இருக்காளே, அந்த க்ஷணத்திலேருந்து அவ வந்து அஷரீரிகளாக இருக்கா. ஏன் அப்படி இருக்கா? அந்த அஷரீரத்துவங்கிறது ஒரு புதுசா அடைஞ்ச நிலை இல்ல அவ. மோக்ஷம் எப்படி ஒரு நிலை இல்லையோ, இந்த அஷரீரத்துவம் தான் மோக்ஷத்துடைய ஸ்வரூபம். இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? சரீரம் இல்லாதது தான் அதனுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை, அந்த ஸ்வரூப ஞானத்தை அடைகிறாள் அப்படின்னு அர்த்தம் அது. அந்த க்ஷணத்திலேருந்து அவள் வந்து பிரம்மமாவே ஆயிடுறாள் அவ. அவ வந்து அமிர்தாளா இருக்கார். அதாவது வந்து இம்மார்ட்டலாக இருக்கார். மரணமே இல்லாதவளாக இருக்கார். சரீரம் இல்லாதவர்களாக இருக்கார். சைத்தன்யமாக இருக்கார். பிரம்மமாக இருக்கார்ன்னு இந்த ஸ்ருதி சொல்றது. அப்புறம் ச சக்ஷுஹு அசக்ஷு இவ, ச கர்ணஹ அகர்ண இவ, ச வாக் அவாகிவ, ச மனா அமனா இவ, ச பிராணஹ அப்பிராண இவ இதி ச. அது அப்புறம் வந்து இந்த சம்சார அவஸ்தால எப்படி இருக்கார்ன்னா, அவள்லாம் கண்ணுடையதாக இருக்கார்.
கண்ணா இல்லாம இருந்தாலும் கண்ணுடையதாக நினைச்சுட்டு இருக்கார். ஆஹ் காது இல்லாதவர்களாக இருந்தாலும் காது கர்ணம் இருக்கக்கூடியவராக நினைச்சுட்டு இருக்கார். வாக் இல்லாதவர்களாக இருந்தாலும் வாக் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கார். மனசு இல்லாத மாதிரி இருந்தாலும் அவ மனசு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கார். பிராணம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பிராணம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கார். ஏன் நினைச்சிருக்கார்? அஜானத்தினால நினைச்சிட்டு இருக்கார். அப்படி அப்புறம் ஸ்மிருதிரபி ஸ்திதப்பிரஜ்யஸ்ய காபாஷா இத்தியாத்ய ஸ்திதப்பிரஜ்யஸ்ய லக்ஷணானி ஆச்சக்ஷாணா விதுஷः சர்வ பிரவருத்தி அசம்பந்தம் தர்ஷயதி. இந்த பகவத்கீதையிலையும் இது வந்து அர்ஜுனர் கேட்கிறார், ஸ்திதப்பிரஜ்யஸ்ய காபாஷான்னு கேட்கிறார். இந்த ஸ்திதப்பிரஜன்னா வந்து ஒரு ஞானி. இந்த ஞானி எப்படி பேசுவா? அவளுடைய வந்து உலகத்துல நடைமுறை எப்படி இருக்கும், நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், பாக்குறதுக்கு அவ சாதாரணமா தான் இருப்பா, ஆனா அவருக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவளை வந்து புலி கூட அசைக்க முடியாது. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீ வந்து அவ பிரம்மஞானின்னு. ஏன் அப்படி? ஏன்னா அவளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருதெல்லாம் அனாத்மாக்கு தான் வருதுன்னு அவளுக்கு திருடமான வந்து ஒரு ஒரு ஞானம் இருக்கு. அந்த அசைக்க முடியாத ஞானம் இருக்கிறதுனால அவளுக்கு எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் தனக்கு தன்னால ஒண்ணுமே பண்ண அந்த பிரச்சனை வந்து ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு வந்து ஒரு திருடமான ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு காட்டி சர்வ பிரவருத்தி அசம்பந்தம் தர்ஷயதி. அவளுக்கு எந்த விதமான பிரவருத்தியுடைய சம்பந்தமே இருக்காது அவளுக்கு. தஸ்மாத் ந அவகத பிரம்மாத்மபாவசிய யதாபூர்வம் சம்சாரித்தம். எப்படி இந்த வந்து பேச்சு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நம்ம இவா சொல்லிருந்தா எப்படி வேதாந்த வாக்கியங்கள்லாம் வந்து பிரயோஜனம் உடையதாக இருக்கு நீங்க எப்படி சொல்றீர்கள்? ஏன்னா இப்ப அதுக்கு நம்ம ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும். எப்படி வந்து இயம் ரஜ்ஜுகுன்னு வந்து ஒரு ஞானம் வந்ததுன்னா, இது வந்து நாயம் சர்ப்பக இயம் ரஜ்ஜுகுன்னு ஒரு ஞானம் இருக்கு. இது வந்து சர்ப்பம் கிடையாது, இது வந்து கயிறு தான் அப்படின்னு இந்த இந்த வாக்கியத்தினாலேயே அந்த சர்ப்பத்தினால உண்டாகிற வந்து பயம் போறது இல்லையா? அதே மாதிரி ஒரு வேதாந்த வாக்கியத்தினாலேயே சம்சாரமும் போக முடியும் அப்படின்னு நம்ம திருஷ்டாந்தம் சொன்னோம். அதுக்கு பூர்வபக்ஷி சொல்லியிருந்தார், இல்ல அது சரிப்பட்டு வராது. ஏன்னா யாரு வந்து பாம்பை பார்த்து பயப்படுறாளோ இந்த வாக்கிய மாத்திரத்தினால அவளுக்கு அந்த பயம் போயிடுறது. ஆனா இப்போ வந்து தத்துவமசின்னு வந்து இந்த வேத வாக்கியத்தின் சிரவணத்தை பண்ணத்தினால யார் அந்த விஷயத்த கேட்டுட்டாலோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி சம்சாரித்துவம் போற மாதிரி தெரியலையே. எப்படி அவளுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சம்சாரித்துவம் இருந்ததோ அதே சம்சாரித்துவம் கேட்டதுக்கு அப்புறமும் இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால இந்த திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்திகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. வாக்கியத்தினாலேயே வந்து சம்சார நிவர்த்தி அடைய முடியும், ஞானத்தினாலேயே சம்சார நிவர்த்தி அடைய முடியும்னு வச்சுக்க முடியாது. அதுக்கு தான் உபாசனை தேவைப்படுறது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லியிருந்தார். அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார், இல்ல இது பாரு, யாருக்கு வந்து பிரம்மம் தான், இந்த ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்னு யாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோ அவளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி சம்சாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள்லாம் ஜீவன் முக்தாளா இருப்பா. அந்த மாதிரி அவ வந்து ஜீவன் முக்தாளாக இல்லைன்னா இது வந்து நம்ம நம்ம பார்த்து வந்து மற்றவாள்லாம் ஜீவன் முக்தாளா இல்லையான்னு நிரூபணம் பண்றதுக்கு இல்லை. நம்மளுடைய விவகாரத்தை பார்த்துட்டே நமக்கு தெரியும் இல்லையா மனசு எப்படி இருக்குன்னு. அந்த மனசு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் போது நம்மளாவே பார்த்து முடிவு பண்ணிக்கணும் நமக்கு ஞானம் வந்திருக்கா இல்லையான்னு. ஞானம் வந்திருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி சம்சாரத்துல இருந்து பயம் வராது. அப்படி வந்து சம்சாரத்துல இன்னும் பயம் இருந்ததுன்னா ஞானம் வரலன்னு அர்த்தம். அதான் சொல்றார், தஸ்மாத் ந அவகத பிரம்மாத்ம பாவசிய யதாபூர்வம் சம்சாரித்துவம். சரீரத்துவம் இருக்க முடியாது, சம்சாரத்துவம் இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா அவளுக்கு பிரம்மஞானம் வரலன்னு அர்த்தம். யஸ்ய தூ யதாபூர்வம் சம்சாரித்துவம் ந அசௌ அவகத பிரம்மாத்ம பாவ இது அனவத்தியம். யாருக்கு இந்த சம்சாரித்துவம் இன்னும் நடந்துட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு இன்னும் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த தோஷத்தை காட்ட முடியாது. இந்த தோஷத்தை காட்டிட்டும் வந்து இதனால வாக்கியத்தினால வந்து ஞானம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஞானம் வந்து மோட்சத்துக்கு வந்து ஒரே சாதனம் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்களே, அது தப்பு கிடையாது. அந்த அந்த வேதாந்த சிரவணத்துக்கு அப்புறமும் அவளுக்கு வந்து இது சம்சாரித்துவம் இருக்குன்னா அவளுக்கு ஞானம் வரலன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறார். यत् पुनरुक्तं श्रवणात् पराचीनयोः मनन निदिध्यासनयोः दर्शनात् विशेषत्वं ब्रह्मणः न स्वरूप पर्यवसायित्वम् इति तन्न.
இதுக்கு சொல்லியிருந்தார் இந்த பூர்வபக்ஷி, இந்த காரணத்தினால தான் எதுக்கு உபாசிக்கணும்னு சொல்றேன்னா, இந்த ஸ்ரவணத்துக்கு அப்புறம் ஸ்ரோதவ்யோ, மந்தவ்யோ, நிதித்தியாசித்தவ்யஹன்னு சொல்லிருக்கு. வெறும் ஸ்ரோதவ்யஹன்னு சொல்லி முடிக்கல. ஸ்ரோதவ்யோ, மந்தவ்யோ, நிதித்தியாசித்தவ்யஹன்னு ஏன் சொல்லிருக்குன்னா, இந்த மனனமும், நிதித்தியாசனமும் பண்ணணும். அதுதான் வந்து உபாசனை. அதனால தான் நாங்க சொன்னோம், சிரவணம் மட்டும் பண்ணா போராது. அத உபாசிக்கணும் பிரம்மத்த. அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லியிருந்தார். ஏன்னா, இந்த ஸ்வரூப ஞானம் வந்து வெறும் சிரவணத்தினால வர முடியாது. ஞானத்தினால வரும் மோட்சம் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தார். அது தன்ன அப்படிங்கிறார். தப்புப்பா அது. இது ஏன்னா, ಶ್ರವಣವತ್ அவகதி அர்த்தத்வாத் மனன நிதித்தியாசனயோஹோ. இப்போ மனனமும் நிதித்தியாசனமும் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தினால? அத வந்து உபாசனைய பண்ணணும்னு சொல்றதுக்காக சொல்லல அது. ಶ್ರவணத்த போலே மனனமும், நிதித்தியாசனமும் ஞானத்துக்காக தான் சொல்லிருக்கு. ஞானம் வந்தானா மோட்சம் வரும். ಶ್ರவணம் எதுக்கு பண்றோம்? ஞானம் வரத்துக்கு பண்றோம். இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஞானத்துக்கும், மோட்சத்துக்கும் விளம்பம் இருக்காது. ಶ್ರவணத்துக்கும், ஞானத்துக்கும் விளம்பம் இருக்கலாம். மரணத்துக்கும், ஞானத்துக்கும் விளம்பம் இருக்கலாம். நிதித்தியாசனத்துக்கும், ஞானத்துக்கும் விளம்பம் இருக்கலாம். ஆனா, ஞானத்துக்கும், மோட்சத்துக்கும் விளம்பம் இருக்காது. இந்த ஸ்ரவணம் எதுக்காக பண்றோம்? ஞானம் வரத்துக்காக பண்றோம். மரணம் எதுக்காக பண்றோம்? ஞானம் வரத்துக்காக பண்றோம். நிதித்தியாசனம் எதுக்கு பண்றோம்? ஞானம் வரத்துக்காக பண்றோம். அதனால, இந்த ஞானத்தினாலேயே மோட்சம் வர முடியாது. இந்த ஞானத்துக்கு அப்புறம் வந்து ஏதோ பண்ண வேண்டிய காரியம் இருக்கு, உபாசனைன்னு சொன்னாலே, அது தப்பு. ஞானத்துக்காக நீங்க மரணம் பண்ணணும். ஞானத்துக்காக நீங்க நிதித்தியாசனம் பண்ணணும். ஆனா, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதான் சொல்றார், "யதி ஹி அவகதம் பிரம்ம அந்யத்ர விநியுஜ்யேதா பவேத் ததா விதிசேஷத்துவம்." இப்போ பிரம்மத்தை தெரிந்ததுக்கப்புறம் இந்த தெரிந்த பிரம்மத்தை ஒரு இடத்துல வந்து உபாசிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விதி இருந்ததுன்னா, அதுக்கு சொல்லலாம் நீங்க வந்து பிரம்மத்துக்கு வந்து விதிசேஷத்துவம் இருக்கு. வெறும் ஞானம் மட்டும் போராது. அது வந்து ஒரு உபாசனா விதிய வந்து சொல்றதுக்கு தான் வந்து இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு அ போதக வாக்கியங்கள்லாம் வந்திருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா, அப்படி ஒரு விநியோகம் கிடையாது இங்க. விநியோகம்னா என்ன? வந்து ஒரு மந்திரத்த இந்த இந்த இப்பேற்பட்ட கர்மாவுல பண்ணுன்னு வந்து அந்த சொல்றது பாருங்கோ, அதுக்கு தான் விநியோகம்னு பேரு. இப்போ பிரம்மமோட ஸ்வரூபம் இது. சத்யம், ஞானம், அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மத்தை இப்படி நீங்க உபாசனா பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு விதி இருந்ததுன்னா, அப்படி சொல்லலாம் நீங்க. ஓகே, இப்படி ஒரு பிரம்மம் இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தமான பிரம்மம். அந்த பிரம்மத்தை இப்படி நாங்க உபாசனை பண்ணணும். அப்படி இருந்து அதனால வந்து பிரம்மம் வந்து விதிக்கு சேஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்ல. பிரம்மஸ்வரூபத்த சொல்லிட்டு, யாரு பிரம்மத்தை அறிகிறாளோ அவள்லாம் மோட்சத்த அடையறான்னு சொல்றது அது. அப்படின்னா எதுக்கு? அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா இதுக்கு? பிரம்ம ஞானத்துக்கு அப்புறம் உபாசனை பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த அவகத பிரம்மம் வந்து வேற ஒரு கர்மாவுல வந்து விநியோகம் பண்ணல. அதனால வந்து இது வந்து ஒரு பிரம்மத்துக்கு விதிசேஷத்துவம் வராது அப்படின்றார். நது ததஸ்தி மனன நிதித்தியாசனயோரபி ಶ್ರವಣವತ್ அவகதி அர்த்தத்வாத். தஸ்மாத் ந பிரதிபத்தி விதி விஷயतया சாஸ்திர பிரமாணகத்வம் பிரம்மணः சம்பாவதி இत्यतः ஸ்வதந்திரமேவ பிரம்ம சாஸ்திர பிரமாணகம் வேதாந்த வாக்கிய சமன்வயாத் இது சித்தம். இதனால என்ன சித்தமாறுது? எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அதோடைய பரம தாத்பரியம் எதுக்கு இருக்குன்னா, மோட்சத்த குடுக்கறதுக்கு இருக்கு. அந்த மோட்சம் எதனால வரும்? பிரம்ம ஞானத்தினால தான் வரும். அப்பேற்பட்ட பிரம்மத்தின் அவகதி, ஞானத்தை உண்டாக்குவதற்காகத்தான் எல்லா வேதாந்த வாக்கியங்களும் சமன்வயமாக இருக்கு. அதோடைய தாத்பரியம் பிரம்மத்தை போதனை பண்றதுல தான் இருக்கு. அதனால எதனால அத சொல்றோம்? ஏன்னா, இப்பேற்பட்ட பிரம்மங்கிறது அதோடைய ஸ்வரூபம் வந்து ஒரு பிரதிபத்தி விதிக்கு விஷயமாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஸ்வரூபம் கிடையாது. ஒரு உபாசனா விதிக்காக பிரம்மம் வந்து சொல்லப்படல. பிரம்மனுடைய ஸ்வரூபமும் அத வந்து அனுமதிக்காது. ஏன்னா பிரம்மம்ங்கிறது யாரு உபாசிக்கிறாரோ, அந்த உபாசனை செய்பவர்களுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அது வந்து ஒரு உபாசியமான ஒரு தெய்வம் கிடையாது. அது உபாசகனின் ஸ்வரூபம். அப்பேற்பட்ட உபாசகனின் ஸ்வரூபம் என்ன? அந்த ஆத்மா ஸ்வரூபம் என்ன? அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காகத்தான், அத வந்து காட்டுறதுக்காகத்தான் இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் சமன்வயமாக இருக்கு. எல்லாம் வந்து ஒரே ஒரு அ குறிக்கோள் தான் அந்த உபனிஷத்துக்கு. வேதத்துக்கே ஒரே ஒரு குறிக்கோள் தான்.
சர்வே வேதாக எத் பதம் ஆவனந்தி. இது அந்த தத் விஷ்ணு பரமம் பதம். இதெல்லாம் என்ன பரமபதம்னா என்ன? இந்த பிரம்மஸ்வரூபம் தான் சொல்றாருங்க. அப்பேற்பட்ட பரமபதத்தை தருபவதற்கு தான் வந்திருக்கு இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை போதனம் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. ஏவம் ச சதி அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா இதி தத் விஷய பிருத்தக் சாஸ்திராரம்ப உபபத்தியதே. அதனால தான் சொல்றோம் இங்க அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறது ஒரு தனியான வந்து சாஸ்திரத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. இது இது வந்து கர்மகாண்டத்தின் ஒரு கண்டினியூவேஷன் கிடையாது. இது தர்ம ஜிக்ஞாசா எப்படி வந்து அதாதோ தர்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்ச பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் இருக்கே, அதோடைய கடைசி பகுதி இதுன்னு சில பேர்லாம் சொல்றார். இந்த பாஸ்கராச்சாரியால்னு வந்து ஒருத்தர் இருந்தார், பேதாபேதவாதி. சங்கராச்சாரியருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய வந்து ஒரு அதே காலகட்டத்துல இருக்கக்கூடிய வந்து ஒருத்தர். ஆனா அவர் வந்து இந்த மாதிரி வாத மதத்தை வந்து சொல்லிட்டு நிறைய அந்த சங்கர பாஷ்யத்துல வந்து அவெல்லாம் கண்டிச்சிருக்கார். அத வந்து மத்த வியாக்கியானக்காரெல்லாம் எப்படி அந்த பேதாபேத மதம் தப்புன்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட பேதாபேத மதம் வந்து சங்கராச்சாரியருக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அந்த மதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் இருக்கே, அது பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துடைய வந்து கன்டினியூவேஷன் தான் இந்த அ உத்தர மீமாம்சா சாஸ்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறது அந்த முந்தின சொல்ற விஷயத்த தான் திருப்பி கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கு இது. தனியா ஒரு சாஸ்திரம் கிடையாது அப்படிங்கிறார். அதுக்கு ஆச்சாரியர் சொல்றார், இல்ல இது தனி சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்? प्रतिपत्ति विधिपरत्वैः अथातो धर्मजिज्ञासा इति एव आरब्धत्वात् न पृथक् शास्त्रम् आरभ्येत. இது பிரம்மம்ங்கிறது ஒருவேளை உபாசனா விதிக்கு சேஷமாக இருந்ததுன்னா, அது வந்து அதாதோ தர்ம ஜிக்ஞாசான்னு அதிலேயே சொல்லிருக்கும் அது. அப்படி சொல்லல அது. சொல்லாம ஒரு தனி சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இங்க, பாதராயணாச்சாரியார்னால. அதனாலேயே தெரியுது நமக்கு, இது வந்து ஒரு தனி சாஸ்திரம். இது பிரதிபத்தி விதிக்கு விஷயம் இல்ல இது. ஏன்னா, அந்த உபாசனாவும் ஒரு விதமான மானசீக கர்மா தானே. மானச கர்மாவாக இருக்கிறதுனால, அது வந்து அந்த உபாசனாவ பண்றதுக்கு, அந்த உபாசனாவ போதம் பண்ற வாக்கியங்களும் வேதத்துல இருக்கு. நாங்க இல்லன்னு சொல்ல வரல. உபாசனா போதகமான வாக்கியங்களும் வேதத்துல இருக்கு. ஆனா, அது வந்து பரம தாத்பரியம் இல்ல வேதத்தின். ஏன்னா, அப்பேற்பட்ட உபாசனையால உண்டாக்கப்படும் ஒரு ஞானம் இருக்கே, அது வந்து அந்த உபாசனா பலமாக இருக்கக்கூடிய மோக்ஷம்ங்கிறது ஒரு அனித்தியமாகத்தான் இருக்கும். அது வந்து அது சொல்றதுக்கு தனி சாஸ்திரம் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அது மானச கர்மாவாக இருக்கிறதுனால, அந்த எந்த நியாயங்களால இந்த விதிவாக்கியங்கள நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ, மீமாம்சா பண்றதுக்கு விசாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றோமோ, தர்ம மீமாம்சால, அதே மாரி தான் அதே நியாயங்கள வச்சுட்டு தான் அந்த உபாசனா போதக வாக்கியங்களும் நம்ம வந்து விசாரிக்கலாம். அதுக்கு தனி சாஸ்திரம் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. आरभ्यमाणं च एवमारभ्येत अतातः परिशिष्टधर्मजिज्ञासा इति अतातः कर्तृत्वपुरुषार्थयोः जिज्ञासा इतिवत्. இப்போ இந்த ஜெயவினி சூத்திரத்திலேயே அந்த ஒரு 4வது அத்தியாயத்துல அதாத்தः கர்த்தர்த்த புருஷார்த்தயோகோ ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கிறது. அதுல என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு தனி சாஸ்திரத்துடைய ஆரம்பம் இல்ல. அது பூர்வ மீமாம்சாவுடைய பகுதியிலேயே ஒரு அத்தியாயத்தின் ஆரம்பம் அப்படிதான் அப்படி இருக்கு. அந்த கற்பொருத்த புருஷார்த்தயோகோ ஜிக்ஞாசால வந்து இது வந்து அதான் என்ன அர்த்தம்னா, இந்த தர்ம ஜிக்ஞாசாவை பண்ணுவதற்கு அப்புறம், நம்ம என்ன சொல்ல இருக்கோம்னா, எது வந்து பொதுவான தர்மங்களோ, அது பண்றதுனால எது வந்து இந்த யாகத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள, காரியங்கள போதம் பண்றதுக்கு, கற்பர்த்த புருஷார்த்தயோகோ ஜிக்ஞாசான்னு வந்து ஒரு ஒரு சப் சாப்டர ஆரம்பிக்கிறார் ஜெயமினி மகர்ஷி. அதாவது வந்து சத்தியத்த பேசணும். இந்த யாகசாலையில இருக்கும்போது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பொய்கள்லாம் பேசக்கூடாது. இது வந்து அ அது வந்து அப்படி பண்ணான்னா வந்து அது வந்து ஒரு புருஷார்த்தத்த தரும். அது கற்பர்த்தத்த தரும் அது. கிரதுவுக்கு வந்து ஒரு யாகத்துக்கு யாகத்துல பண்ண வேண்டிய கர்மாக்கள் எந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணணுமோ, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது எப்படி எப்பேர்ப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கோ, அது பொது புருஷார்த்தத்தையும் தருது அது. அதான் கிருத்வர்த்த புருஷார்த்த யோகோ. அதாவது
பொதுவாக பொய் சொல்லப்படாது, பொதுவாக உண்மையா இருக்கணும்னு வந்து பொது வாழ்க்கையிலும் தேவைப்படுற வந்து ஒரு ஒரு தர்மம் அது. அது யாகத்துல வந்து விசேஷமாக தேவைப்படுறது. பொது வாழ்க்கையில பொதுவாக தேவைப்படுறது. அப்பேற்பட்ட விஷயங்கள வந்து நிரூபணம் பண்றதுக்காக, அத கிருத்வார்த்த புருஷார்த்தயோகோ ஜிக்ஞாசான்னு வந்து ஒரு ஒரு அதிகரணத்த அவர் ஆரம்பிக்கிறார் அங்க, ஜெயமினி மகர்ஷி. ஆனா, அதுல வந்து ஒரு தனி அனுபந்த சதுஷ்டயம் சொல்லல. யாரு அதிகாரி? யாரு வந்து என்ன விஷயம்? விஷயத்துக்கும் அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் பிரயோஜனத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஆரம்பிக்கல. ஏன்? ஏன்னா, இது அதே அனுபந்தத்துடைய அ கன்டினியூவேஷன் தான் இது. அதாவது முன்னாடி என்ன கிரந்தம் இருக்கோ, அந்த கிரந்தத்தின் ஒரு அடுத்த பகுதி தான் இது. அதுல யாரு அதிகாரியா இருக்காளோ, அதே அதிகாரி தான் இதுக்கும் அதிகாரி. அதனால தான் அது ஒரே சாஸ்திரம். ஆனா, இங்க பிரம்ம ஜிக்ஞாசா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு இருக்கும்போது, இதுல இருக்கக்கூடிய அதிகாரியும், தர்ம மீமாம்சால இருக்கக்கூடிய அதிகாரியும் ஒண்ணு கிடையாது. இங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுறதோ, அங்க அதே குவாலிஃபிகேஷன்ஸ் இல்ல. இங்க வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவைப்படுறது. கர்மாவ பண்றதுக்கு அப்படி தேவையில்ல. கர்மாவ பண்றதுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கணும். பிரயோகம் தெரிஞ்சிருக்கணும். அதிகாரம் இருக்கணும். அதாவது வந்து யஜ்ஞோபவீத நமஸ்காரம் நடந்திருக்கணும். இல்லன்னா வந்து இந்த கர்மாவ அந்த இந்த வர்ணம் பண்ணலாம், இந்த ஆசிரமிய பண்ணலாம்னு வந்து ஒரு அ வர்ணாசிரம விபாகம் இருக்கு. அந்த விபாகத்த சேர்ந்திருக்கணும். அது வந்து மத்த கர்மாக்கள்லாம் பண்ணியிருந்தான்னா, இந்த கர்மாவுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னா, அந்த முந்தின கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கணும். அதனால அங்க வந்து அதிகாரி வந்து வேற. இங்க அதிகாரிங்கிறது வேற. அங்க வந்து பலம்ங்கிறது வேற. அங்க வந்து என்ன? அங்க அங்க வந்து மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி அங்க பலம். ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி அங்க பலம். புண்ணியம் அங்க பலம். இங்க என்ன பலம்? இங்க வந்து மோக்ஷம் பலம். அதனால வந்து அதிகாரியில பேதம் இருக்கு, பலத்துல பேதம் இருக்கு. அதனால வந்து தனி சாஸ்திரம் தான் இது. அது பிருத்தக் சாஸ்திரமாக இருக்கு. பிரம்மாத்மைக்ய அவகதிஸ்த்வ பிரதிஜ்ஞாதா இதி ததர்த்தோ யுக்தः சாஸ்திராரம்பः அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இது இது வந்து எதுக்கு தனி சாஸ்திரமாக இருக்குன்னா, இது வந்து இந்த பிரம்மத்துக்கும், ஆத்மாவுக்கும் வந்து ஒரு ஐக்கியம் இருக்கே, அந்த ஐக்கியத்தின் அவகதி. இந்த ஐக்கியத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தனி சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு. தஸ்மாத் அகம் பிரம்மாஸ்மி இதி ஏதத் அவசானா ஏவ சர்வே விதயः சர்வாணி ச இதராணி பிரமாணானி. இந்த காரணத்தினால தான் சொல்றோம். இப்போ உத்தர மீமாம்சா மட்டும் இல்ல. கர்மகாண்டமும் இந்த பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காகத்தான் கர்மகாண்டமும் ஆரம்பிக்கப்படுறது. தத்து சமன்வயாத்துங்கிறது வேதாந்த வாக்கியத்தின் சமன்வயம் மட்டும் இல்ல, கர்மகாண்டத்தின் சமன்வயமும் பிரம்ம ஞானத்துல தான் இருக்கு. ஏன்? இந்த பிரம்ம ஞானத்துக்கு பெறுவதற்கு ஒரு அதிகாரி இருக்கானே, அவனுக்கு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திலாம் தேவைப்படுறது. அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி எப்படி சம்பாதிப்பான்? இந்த கர்மாவ நிஷ்காம பாவத்துடைய பண்ணான்னா அவன் சம்பாதிப்பான். இது வந்து கர்ம யோகமாக பண்ணானா, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணோம்னா, வந்து ஒரு நிஷ்காமமாக பண்ணோம்னா, அதே கர்மா வந்து சித்த சுத்திய தரும், சித்த ஏகாகிரதாவ தரும், இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திய தரும். அதனால இந்த கர்மாக்களுடைய போதம் எதுக்காக நடந்திருக்குன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகத்த பெறுவதற்காக இல்ல. வெறும் தர்மத்த பெறுவதற்காக இல்ல. இந்த ஞானத்துக்கு ஒருத்தன் யோக்கியமாக மாறுவதற்காக வந்து வந்திருக்குது. அந்த மாறுதலை உண்டாக்குவதற்காக வந்திருக்குது. அத உண்டாக்குவதற்காக இந்த கர்மாக்கள் எல்லாம் வந்து போதம் பண்ணிருக்கு. இதெல்லாம் பண்ணு. இத பண்ணேன்னா உனக்கு வந்து ஸ்ரேயஸ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உன்னுடைய மனசு சுத்தி அடையும். இந்த சம்சார வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிப்ப. உனக்கு வைராக்கியம் பிறக்கும். உனக்கு மனசுல வந்து சித்த ஏகாகிரதா வரும், ஷமம் வரும், தமம் வரும். இந்த மத்த சமா சமாதி ஷட்க சம்பத்தி வரும். மோக்ஷம் வேணுங்கிற ஆசை வரும். அப்படிதான் கர்மகாண்டம் அ பிரயோகமாக இருக்கு. பிரயோஜனப்படுறது. எப்படி? இந்த சாஸ்திரத்துல, வேதாந்தத்துல அபிருச்சி வரதுக்காக வந்து இந்த கர்மா வந்திருக்குது. இத பண்றதுனால நம்ம இதுக்கு வந்து யோக்கியமாவோம். இந்த ஞானத்துக்கு யோக்கியாள் ஆவோம். அதுக்காகத்தான் வந்து நம்ம சொல்றோம், உத்தர மீமாம்சா மட்டும் இல்ல, வேதாந்தம் மட்டும் இல்ல, வேத பூர்வ பாகமும் இந்த பிரம்மத்தை பத்தின ஞானத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கு.
அதுதான் அதனுடைய பரம தாத்பரியம். அதனால வந்து சர்வே ஏவ விதயः பிரம்மாஸ்மி இது ஏதத் அவசானா ஏவ. இந்த எல்லா ஒண்ணு அது ஒண்ணு அர்த்தம் இது. அவசானா ஏவங்கிற அந்த வார்த்தையில என்ன அர்த்தம் தெரியப்படுறதுன்னா, இந்த பிரமாண பிரமேய விவகாரங்களும் எதுவரைக்கும் இருக்குன்னா, இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வர பரியந்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரமாதா, இது வந்து என்னால தெரிந்து கொள்வ அ கொள்கிற ஒரு வஸ்து, அது ஒரு பிரமேயம். ஒரு பிரமாணத்தின் மூலமாக நாம் இந்த வஸ்துவை தெரிந்து கொள்கிறேன். இப்படிலாம் சொல்றோமே, இதெல்லாம் வந்து இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற வந்து ஞான பரியந்தம் தான். அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம், இந்த எல்லா பிரமாண பிரமேய விவகாரங்களும் போய்விடும். இந்த பிரமாணத்தினுடைய விவகாரங்கள்லாம் இருக்கே, இந்த ஞானம் வர பரியந்தம் தான். அதுதான் இந்த அவசானாவுடைய அர்த்தம். நஹி அஹேய அனுபாதேய அத்வைத ஆத்மாவகதோ சத்யாம் நிர்விஷயாணி அப்பிரமாத்திருக்காணி ச பிரமாணானி பவித்தும் அர்ஹந்தி இது. இந்த ஆத்மா தான் நான்னு தெரிந்ததுக்கப்புறம், எப்பேற்பட்ட ஆத்மா? அஹேயமாக, அதாவது இத விடப்படுற விஷயமும் இல்ல, அனுபாதேயம் எடுத்துக்கொள்வத விஷயமும் இல்ல. அப்படி இருக்கும்போது, இந்த பிரமாணத்தின் விஷயமும் இல்லாம போயிடும். பிரமாணத்தை பிரமாணத்தினால ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிற பிரமாதாவும் இல்லாம போயிடுவான். அதனால இந்த பிரமாண பிரமேய விவகாரங்களே சாதிக்காது. இதுக்கு இந்த சங்கராச்சாரியருக்கு காலத்துக்கு முன்னாடி பல ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கார். திரவிடாச்சாரியார், சுந்தர பாண்டியாச்சாரியார்லாம் இருந்திருக்கார். அதாவது கௌடபாதாச்சாரியார். அவளுடைய கிரந்தங்கள்லாம் நம்மகிட்ட இல்ல இப்போ. ஆனா, இந்த ஒரு சமன்வயாத்தியாயத்தின் கடைசியில ஒரு ம் சில ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரியார் சொல்றார். இந்த ஸ்லோகங்கள்லாம் எதுல வந்திருக்குன்னா, இந்த சுந்தர பாண்டிய ஆச்சாரியார்கிட்டேருந்து வந்திருக்கு. அந்த அந்த ஸ்லோகங்கள சங்கராச்சாரியர் எடுத்து சொல்றாருங்க. அபிச்ச ஆஹுஹு கௌண மித்யாத்மனோ அசத்தே புத்திரதேகாதி பாதனாத் சத் சத் பிரம்மாத்மாஹமித்யேவம் போதே காரியம் கதம் பவேத். அந்த சத் பிரம்மாத்மாஹம், இந்த ஆத்மா இருக்கே, ஆத்மா என்னன்னா பிரம்மம் தான். அந்த பிரம்மம் என்னன்னா சத் ஒண்ணுதான். சதைவ சௌமிய இதமக்கிற ஆசீத்த வரக்கூடிய சத். அந்த சத்து தான் நான் அப்படின்னு வந்து ஒரு போதம் வந்ததுக்கு அப்புறம், இந்த கௌண ஆத்மா இருக்கே, அப்புறம் மித்யாத்மா. கௌண ஆத்மானா என்ன? இந்த பிள்ளையை நம்மளோட குழந்தைகள நம்ம வந்து என்ன நான்னு நம்புறோம் இல்லையா? அத வந்து கௌண ஆத்மான்னு சொல்றோம். இங்க அப்புறம் வந்து மித்யாத்மானா என்ன? இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்த நான் நம்புறேனே, அது வந்து மித்யாத்மா. இந்த பிள்ளைய நான்னு நம்புறது வந்து கௌணாத்மான்னு சொல்றாரு இங்க சுந்தர பாண்டியாச்சாரியார். இங்க உடம்ப நான்னு நம்புறது வந்து மித்யாத்மா. அப்படி இருக்கும்போது, இந்த ஆத்மா தான் நான், இந்த பிரம்மன் தான் நான்னு வந்து ஒரு போதம் வந்ததுக்கு அப்புறம், இந்த கௌணாத்மாவும் வந்து பாதமடையறது. இந்த சரீரமும் பாதமடையறது. பாதமடையறதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து 3 காலங்களிலும் இல்லன்னு அர்த்தம் அது. அதுக்கு நாசம் இல்ல. அது 3 காலங்களும் இல்லவே இல்ல அர்த்தம். அப்பேற்பட்ட பாதம் அடைஞ்சதுக்கு அப்புறம், என்ன காரியம் இருக்கு பண்றதுக்கு? காரியம் கதம் பவேத்? எப்போ? சத்பிரம்மாத்மாஹம் இத்யேவம் போதே சதி காரியம் கதம் பவேத்? ஏன் அது? கௌணமித்யாத்மனோ அசத்தே புத்திர தேகாதிபாதனாத். ஏன்னா, இந்த கௌணமித்யாவாக இருக்கக்கூடிய புத்திரனும், மித்யாத்மாவா இருக்கக்கூடிய இந்த தேகமும் பாதம் அடைந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு கேட்கிறார். அன்வேஷ்டவ்ய ஆத்ம விஜானாத் பிராக் பிரமாத்ருத்வம் ஆத்மனः அன்விஷ்ட ஸ்யாத் பிரமாதா ஏவ பாப்ம தோஷாதி வர்ஜிதः. அதாவது இந்த ஆத்மா இருக்கே, அது வந்து அன்வேஷ்டவ்யம். அதாவது அதை வந்து ஒருத்தர் தேடுறார். இந்த ஆத்மானா என்னன்னு வந்து ஒரு தேடல் இருக்கு. அதுக்கு வந்து அன்வேஷ்டவ்ய ஆத்மா அப்படிங்கிறார். அந்த எந்த ஒரு ஆத்ம ஞானத்தை
பெறுவதற்காக நம்ம ஒரு தேடல்ல வந்து ஈடுபட்டிருக்கோமோ, அப்பேற்பட்ட ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு பெறுவதற்கு அப்புறம், எப்படி வந்து இந்த பிரமாத்திருத்தம் இருக்கிறதுக்கு சாத்தியம்? இதுக்கு இந்த இப்பேற்பட்ட தேடலின் முன்னாடி, அந்த விஷயத்த அடைவதற்கு முன்னாடி தான் இந்த ஆத்மா வந்து ஒரு பிரமாதா. நான் ஒரு விஷயத்தை தெரிகிறேன். அந்த தெரிகிறேன்னு வந்து ஒரு பிரமாதா இருக்கிறதுனால தான், இந்த ஆத்மாவ தேடுறதுக்காக நம்ம போறோம். நான் ஒருத்தன் பிரமாதான்னு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லன்னா, ஒரு விஷயத்த நான் தேடுறதுக்கு எதுக்கு போவேன்? அதனால அன்வேஷ்டவ்ய ஆத்ம விஜயானாத் பிராக் அதுக்கு முன்னாடி பிரமாத்திருத்துவம் ஆத்மனக. இந்த ஆத்மாவின் பிரமாத்திருத்துவம் இருக்கு. அது எப்பேர்ப்பட்ட பிரமாத்திருத்துவம்? சத்திய பிரமாத்திருத்துவம் இல்ல. அது வந்து ஒரு மித்யாபூதமான பிரமாத்திருத்துவம் தான். அன்விஷ்ட ஸ்யாத். அது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்மா வந்து நம்ம தெரிஞ்சுன்ட்டோம். பிரமாதா ஏவ பாப்ம தோஷாதி வர்ஜிதः. இந்த பிரமாதா இருக்கானே, அவனுக்கு எல்லா தோஷங்களும் விடுறது. என்ன? பிரமாதான்னு வந்து ஒரு தன்னை நினைச்சுக்கிறானே ஒரு ஒரு அவித்யா தோஷம். அந்த அவித்யா தோஷம் தான் இருக்கிறதுனால தானே அவன் தன்னை பிரமாதான்னு நினைச்சுக்கிறான். அந்த அவித்யா தோஷமே போயிடுறது. அதனால அவன் பிரமாதாவும் இல்லை. எந்த ஒரு அவித்யா தோஷத்தினால இந்த பிரமாத்ருத்வம் ஆத்மாவில் அத்தியாரோபமாக ஆயிருக்கோ, அத்தியஸ்தமாக இருக்கோ, அது வந்து அந்த அவித்யா நிவர்த்தினால இந்த பிரமாத்ருத்வ நிவர்த்தியும் ஆயிடுறது. அதுக்கு என்ன அதனால என்ன அப்படின்னு கேட்டான்னா, தேகாத்ம பிரத்யயோ யத்வத் பிரமாணத்வேன கல்பிதः லௌகிகம் தத்வதேவேதம் பிரமாணம் தூ ஆத்ம நிஷ்டயாத் அப்படிங்கிறார். இந்த உடம்பு நான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேனே, அது வந்து எவ்வளவு வந்து ஒரு நிச்சயம் இருக்கு அந்த உடம்பு தான் நான்னு அந்த ஒரு பிரத்யயத்துல. இந்த பிரமாணம் இருக்கே, இந்த பிரமாணத்தின் பிராமாண்யம், இந்த பிரத்யக்ஷ பிரமாணமாக இருக்கட்டும், அனுமானமாக இருக்கட்டும், சப்தம், அர்த்தாபத்தி எல்லா பிரமாணங்கள் 6 பிரதான பிரமாணங்கள் ஒத்துக்கிறோம் நம்ம. உபமானம் எக்ஸெட்ரா. இப்பேற்பட்ட பிரமாணங்களின் பிராமாண்யம் எது வரைக்கும் இருக்குன்னா, எப்படி அவருக்கு அது எது வரைக்கும் இருக்கு அப்ப வச்சுக்கோங்க. இந்த பிராமாண்யம் எவ்வளவு திடமாக இருக்கு? இந்த தேகம் தான் ஆத்மான்னு வந்து ஒரு நிச்சயம் இருக்கே, அவ்வளவு திடமாக இந்த பிரமாணத்தின் பிராமாண்யம் இருக்கு. ஆனா, இந்த லௌகிக பிரமாணமாக இருக்கட்டும், வேத பிரமாணமாக இருக்கட்டும், அப்பேற்பட்ட பிராமாண்யம் உடையது இது. ஆனா, இந்த பிரமாணத்தின் பிராமாண்யத்தின் அளவு எங்க இருக்கு? அதோட முடிவு எங்க இருக்குன்னா, ஆத்ம நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் பிரமாணமே கிடையாது. எத்திர வேதா அவேதா பவந்தி அப்படின்னு வந்து உபனிஷத் சொல்றது இல்லையா? அந்த சுஷுப்தியின் திருஷ்டாந்த மூலமாக ஆத்மா ஆத்மஸ்வரூபத்துல எப்படி இருக்குன்னு சொல்றது அது. இந்த எல்லா பிரமாண பிரமேய விவகாரங்களும் சம்சாராவஸ்தையில தான் இருக்கு. மோக்ஷத்துல பிரமாணமும் கிடையாது, பிரமேயம் கிடையாது, பிரமாதாவும் கிடையாது. அதனால இந்த ஆத்ம ஞானம் வருவதற்கு அந்த அவதிதான் பிரமாணத்தின் அவதி. சாஸ்திரம் ஹி அந்தியம் பிரமாணம். இந்த பகவத்கீதால ஆச்சாரியால் ஒரு வாக்கியம் இது. சாஸ்திரம் ஹி அந்தியம் பிரமாணம். கடைசி பிரமாணம் இதுதான். ஏன் அது கடைசி பிரமாணம்? ஏன்னா, இந்த பிரமாணத்தின் மூலமாக நமக்கு ஆத்ம ஞானம் வருது. அந்த ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரமாண விவகாரங்களும் நின்னுடுது. ஏன்னா, பிரமாதாவே கிடையாது அப்போ. ஏன்னா, இந்த எந்த ஒரு அறியாமையினால பிரமாத்திருத்துவம் ஆத்மாவில் அத்தியஸ்தமாக இருக்கோ, அப்பேற்பட்ட பிரமாத்திருத்துவமும் போயிடுறது. அதனால லௌகிகம் தத்வதேவ இதம் பிரமாணம் தூ ஆ ஆத்மனிஷ்டயா. இது இப்பேற்பட்ட பிரமாணங்கள்லாம் ஆத்ம நிஷ்டயம் வருவதற்கு அளவுக்குத்தான் இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வேலை கிடையாது. ஏவம் தாவத் வேதாந்த வாக்கியானாம் பிரம்மாத்மாவகத பிரயோஜனானாம் பிரம்மாத்மனி தாத்பர்யேண சமன்விதானாம் அந்தரேணாபி கார்யானுப்பிரவேசம் பிரம்மணி பர்யவசானம் உக்தம். இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பிரம்மத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் பிரயோஜனம் என்னன்னா, இந்த பிரம்மம் தான் ஆத்மான்னு சொல்வதற்காகத்தான் அதனுடைய பரம தாத்பரியம்.
இது எல்லாமே எல்லா வாக்கியங்களும் இந்த பிரம்ம ஞானம் எப்படி சொல்றதுன்னா, அது வெறும் ஞானமாகத்தான் சொல்றது. எந்த விதமான கர்மாவ பண்றதுக்கு அவசியம் இல்லன்னு சொல்றது. அப்படி சொல்லிட்டு நின்னுடுறது அப்படின்றார். அதோடைய பர்யவசானம் பிரம்மணி இது உக்தம். இந்த எல்லா பிரமாணங்களின் முடிவு எதுல இருக்குன்னா, எதனால எல்லா விஷயங்கள் தெரியப்படுறதோ, அப்பேற்பட்ட ஆத்ம வஸ்துல தான் முடியறது எல்லாம். பிரம்மணி பர்யவசானம் இது உக்தம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லி, இங்க சமன்வயாதிகரணத்தின் முடிவு இங்கு அடைகிறது. இப்பேற்பட்ட சதுசூத்ரி பாஷ்யத்தின் பெருமைய பேசுறதுக்கு சில நாட்களாக இப்போ ஒரு 9, 10 நாட்களாக இத பேசிட்டு இருக்கோம் நம்ப. இதுல மனனம் பண்றதுங்கிறது பரம உத்கிருஷ்டமான ஒரு ஒரு அனுபவம் எனக்கு. இதுல எத்தன பேர் அத கேட்கிறா, அது கேட்கலன்னு தெரியல. ஆனா, இந்த போன 10 நாட்கள்ல இந்த பிரம்மத்தை பத்தின ஒரு விசாரம் பண்றது, எனக்கு ஒரு பரம சந்தோஷத்தையும், திருப்தியும் தந்திருக்கு. இப்பேற்பட்ட அனுபவத்தை பகவத் பாதாள், சாரதாம்பிகை, தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள், நம்மளுடைய குரு பரம்பரை, இது நமக்கு ஒரு மகா பெரிய அனுக்கிரகம் பண்ணியிருக்கா நமக்கு. இத இப்பேற்பட்ட பாஷ்ய சிரவணத்த பண்றதுக்கு, அத பத்தி பேசுறதுக்கு, அத பத்தி நெனச்சுக்கிறதுக்கு. இதுல நான் எந்த அளவுக்கு நான் இது ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஆனா, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேனோ, அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி இருக்கு. இது எனக்கு வாழ்க்கையில பண்ற, பண்ணின, பண்ணப் போகிற விஷயங்கள்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நெனைக்கிறேன் நான். இதுக்கு நீங்க காது குடுத்து கேட்டதுக்கு ரொம்ப நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவ சமாரம்பாம், சங்கராச்சார்ய மத்தியமாம், அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.